ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவி. ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து எண்ணெய் போட்டு அதில் கடுகு போட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வத்தல் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் காந்தாமல் இருக்கும். அதை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருப்போம். வெங்காயம், தக்காளி, பூண்டு. அதுக்கப்புறம் ஒன்றுன்னா அதில் போடணும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் வெதும்பலாக ரொம்ப ஃப்ரை பண்ணிடாமல் கொஞ்சம் அது ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அதையும் கிண்டிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் 1/2 kg ப்ரான் எடுத்துருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அது நல்லா வதங்கிடும். ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, லைட்டாக அது வதங்குறது உங்களுக்கே தெரியும். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் குழம்பு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மிடில் இதில் வச்சுக்கோங்க. தீ ரொம்ப அதிகமாக வச்சுக்க வேண்டாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நாங்கள் 2 எடுத்துருக்கோம் 1/2 kg. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கிண்டிக்கோங்க. மஞ்சள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஒன்று சேரட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வரும்போது கொஞ்சோல நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இறால் குழம்புக்கு. உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிட்டு தீயும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். ஏன்னா அடி பிடிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோம்ல, அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு ப்ரான் நல்லா நாங்கள் முதலே நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரான் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1/2 kg ப்ரான் எடுத்தோம்னா அதை நல்லா உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கு. நீங்கள் எதனா பண்ணிடுவாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தனால அதையும் சேர்த்து உள்ளே ஊற்றிக்கோங்க. உள்ளே ஊற்றிட்டு அதே நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். விட்டுருந்தீங்க அப்படின்னா நல்லா மசாலா எல்லாமே சேர்ந்துக்கும். நாங்கள் எப்பயுமே வீட்டு மசாலா கொஞ்சம் சேர்ப்போம். இது கறி மசாலா கொஞ்சம், சிக்கன் கிரேவி மசாலா, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மசாலா நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மசாலாவும் கொஞ்சம் சேர்த்தோம். சேர்த்துட்டு அப்புறம் சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். சரிங்களா, நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டிங்கன்னா அது நல்லா ப்ரிப்பேர் ஆகிடும். நம்மளுக்கு எறா தொக்கு ரெடி ஆகிடும். சரிங்களா, பார்த்திங்களா எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு ஒரு நல்ல ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, செம்ம டேஸ்டி.